இன்று நாம் இந்த காணொளியில் காண இருப்பது திருமணம் தாமதமாவது ஏன். ஒருவருக்கு திருமணம் தாமதமாகு என்றால் அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் கலத்தரக்காரனாகிய சுக்கிரன் வலுவிழப்பது. சுக்கிரன் வலுவிழப்பு என்றால் சுக்கிரன் மறைவு சனமாகிய 3 அல்லது 8 மறைவது அல்லது சுக்கிரன் நீசம் அடைவது, இது போன்ற அமைப்பு. அடுத்ததாக முதலாக கலத்திரக்காரன், அடுத்தபடியாக அவருடைய 7ஆம் அதிபதி ஆகி எந்த லக்கணமோ அவருடைய 7ஆம் இடத்து அதிபதி ஆகிய எந்த கிரகமோ அந்த கிரகம் பாவர் என்றால் சனி செவ்வாய் போன்ற தொடர்பை பெறுவது, அல்லது ராகுவுடைய இணைவு மிக நெருக்கமாக இணைவது, 6, 8, 12 போய் மறைவது, இது போன்ற அமைப்புள்ளவர்களுக்கு திருமணம் என்பது தாமதப்படும். அடுத்ததாக லக்கணத்துக்கோ ராசிக்கோ 2, 7, 8 லக்கணத்துக்கோ ராசிக்கோ இரண்டையும் பார்க்கணும். லக்கணம் ராசி 2 இடங்களையுமே நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டும். 2, 7, 8 இடங்களை சனி செவ்வாய் ராகு போன்ற ஒத்தை தொடர்புகள் பெறும்போதும் அந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது தாமதம். பெண்ணாக இருந்தால், இதுபோல அமைப்புள்ளவங்களுக்கு பெண்ணாக இருந்தால் 28 வயதுக்கு மேலும், ஆணாக இருந்தால் 30 வயதுக்கு மேலே தான் இவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதே ராசிக்கு லக்கணத்துக்கு 2, 7 ஒற்றதாக 2 பக்கமே தொடர்பு கொண்டால் 35 வயதுக்கு மேலே தான் திருமணம் என்பது அந்த ஜாதகருக்கு கைகூடும். அதோட திருமணம் அடுத்தது என்ன? குழந்தைய பாக்கியம். திருமணம் என்றாலே அடுத்து குழந்தை பாக்கியம் தானே. சுக்கிரன் என்பது திருமணத்தையும், குரு என்பது பிள்ளையை கொடுப்பதனால இருவருடைய நிலைமையுமே கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டும். திருமணம் ஆனதுக்கு குழந்தை பாக்கியம். ஒருவருக்கு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டு குருவும் பாதிக்கப்பட்டால் கூட திருமணம் என்பது தாமதமாக நடக்கும். ஏனென்றால் கல்யாணத்துக்கு என்னங்க தாம்பத்திய வாழ்க்கை, அதன் பிறகு என்ன கிடையாது? குழந்தை பாக்கியம் தானே. தாம்பத்திய வாழ்க்கை எடுத்து குழந்தை பாக்கியம் தானே. குழந்தை பாக்கியம் தடைப்படுவதற்காக தாமதமாக கூட திருமணம் இங்கே தாமதப்படும். இந்த பொதுவாக இந்த திருமண தாமதத்திற்கு பொதுவாக இது தனிப்பட்ட ஜாதகம், ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு மாதிரி. நாம் பொதுவாக சொல்லக்கூடிய பரிகாரம் என்னவென்றால், சுக்கிரனுடைய ஸ்தலமாகிய கஞ்சனூருக்கு போயிட்டு சுக்கிரனுடைய வழிபாடு செய்து வரலாம். வயது வர அந்த திருமணத்துக்குள்ள தோஷம் நிவர்த்தியாகி திருமணம் கைகூடும். அடுத்ததாக சுக்கிரனுடைய தானியமாகிய மொச்சை பயிரை 20 வாரங்கள் 20 முடிச்சு ஒரு வெள்ளிக்கிழமை 8 to 9 சுக்கிர ஓரல் செய்வது மிக சிறப்பு. அந்த ஒரு வெள்ளை துணியிலோ வெள்ளை பேப்பரில் சுருட்டி ஒரு 5 பருப்போ 10 பருப்போ மொச்சை பருப்பை சுருட்டி வைத்து அவருடைய தலைநீக்கு அடியில் வைத்து உறங்கி வர 20 வாரம் கழித்த பிறகு, 20 முடிச்சு 20 வெள்ளிக்கிழமை கழித்த பிறகு அதை நிலையான தண்ணியாக கேணி அல்லது குளத்தில் போட்டுவிட்டால் கண்டிப்பாக அவருக்கு திருமணம் என்பது விரைவிலே கைகூடும். இது பொதுவான பரிகாரம். ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து நாம் பார்க்க வேண்டும், அவருக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் திருமணம் கைவிடும் என்பதை ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தின் மூலமே நாம் அறிய முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன் தொழில் நிலையம், காரைக்குடி.